டுடே வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் நேம். ஸோ இதை வந்து சர்ச் பாக்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியுமா? என்ன, நம்ம இன்புட் கொடுக்குறோம், அது ப்ராசஸ் பண்ணுது, தென் அதுக்கான அவுட்புட் கொடுக்குது, அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அதேமாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கம்ப்யூட்டரில் இருக்குது? ஸ்பீடு, ஓகேங்களா. ஸோ ஸ்பீடுனா நம்மளை விட அது கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. தென் அக்யூரசி வந்து இந்த ப்ரொடியூஸ் கரெக்ட் ரிசல்ட். இஃப் இன்புட் இஸ் கரெக்ட்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கொடுக்கும். தென் ஸ்டோரேஜ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். வெர்சாலிட்டி, ஸோ வெர்சாலிட்டினா ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாஸ்க்கை வந்து அதால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதுதான் வெர்சாலிட்டி. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் கேன் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாஸ்க் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வெர்சாலிட்டி, அக்யூரசி, டிலிஜென்ஸ், சீக்கிரசி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஓகே, தென் டிலிஜென்ஸ். ஸோ டிலிஜென்ஸ் அண்ட் நெவர் கெட் டயர்டு, அதாவது கம்ப்யூட்டர் வந்து டயர்டே ஆகாது அண்ட் போர்டு ஆகாது. ஆல்சோ ஃப்ரீ ஃப்ரம் எரர், ஓகேங்களா. தென் சீக்கிரசினா நம்மளோட இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் நல்லா ப்ரொடெக்டாக இருக்கும். ஏன்னா பாஸ்வேர்டு போட்டிருப்போம் இந்த மாதிரிலாம். ஸோ ப்ரொடெக்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இதில் இல்லை, நான் எழுதுகிறேன் உங்களுக்கு. ரியபிலிட்டி. ஸோ ரியலபிலிட்டினா நம்பகத்தன்மையாக இருக்கும், ஓகேங்களா. தென் அதாவது நம்ம ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுக்குறோன்னா அதுக்கான இது தான் கொடுக்கும், இது ரிசல்ட் கொடுக்கும், ஓகேங்களா. தென் லாஸ்ட் வந்து பிளக் அண்டு ப்ளே. இது ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அதாவது வந்து கம்ப்யூட்டர் வந்து அதில் கம்ப்யூட்டருக்கு ஹேவ் தி எபிலிட்டி டு ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிகர் தி நியூ ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர். அதாவது கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணால், இப்போ நீங்கள் நியூவாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர், அதால் அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதை கான்ஃபிகர் பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கேம் ஆப் ஏற்றுறீங்க, அதால் அதை வந்து இது கேம் ஆப் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒன்றுமே எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து மவுஸை கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த மவுஸை வச்சு மவுஸுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களால் கம்ப்யூட்டர் பண்ண முடியுதா? ஸோ அதால் இது வந்து மவுஸ் அப்படிங்கிறது வந்து அதால் இதோட ஃபங்க்ஷனை அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அது வேறு ஏதாவது ஃபங்க்ஷனை அதை இது பண்ணிச்சுன்னா நம்மளால் மவுஸை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது, மவுஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிகர் பண்ண முடியும் நம்ம ஆட் பண்ணுற நியூவான ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் என்னங்கிறத. ஸோ அதுதான் பிளக் அண்ட் ப்ளே. நெக்ஸ்ட்டு இயர்லிக் கம்ப்யூட்டிங் டிவைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேட்டிங் டிவைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அபாக்கஸ். நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே பார்த்துருப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நேப்பியர்ஸ் போன்ஸ். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் 0 to 9 நம்பர்ஸ் வந்து மொதல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நேப்பியர்ஸ் போன்ஸில் தான். தென் பாஸ்க்ளீன், இதுதான் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ஆடிங் மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ஆடிங் மிஷின் என்னென்னு கேட்டாங்கன்னா பாஸ்க்ளீன். தென் வந்து ஜாக்வேர்ட்ஸ் லூம். இங்கே தான் வந்து யூஸ்டு பஞ்ச் கார்ட்ஸ் ஃபார் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வந்து ஜாக்வேர்ட் லூம்ஸில் தான் பஞ்ச் கார்ட்ஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு மொதல் யூஸ் பண்ணாங்க. தென் அனலிட்டிக் இன்ஜின். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், இதுதான் சார்லஸ் பாபேஜ் கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் என்னது? அனலிட்டிக் இன்ஜின். தென் டேப்லெட்டிங் மிஷின். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மிஷின் என்னென்னு கேட்டாங்கன்னா டேப்லெட்டிங் மிஷின். நெக்ஸ்ட்டு மார்க் 1. ஸோ மார்க் 1ல் தான் நம்மளால் டேட்டாவை மேனுவலாக என்ட்ரு பண்ண முடியும். மேனுவலாக டேட்டாவை என்ட்ரு பண்ணுற இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மார்க் 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் தான். தென் ENIAC. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்கிறேன், நீங்களும் சர்ச் பண்ணி உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்பாங்க. நான் ஏன் இதில் கொடுக்கலன்னா, நான் வந்து இது பிபிடி எடிட் பண்ணும்போது என்னால் என்ன டைம் ரொம்ப எடுத்துடும், நான் ஒன்று நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால் வந்து நான் ஷார்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன் பிபிடிலாம். உங்களுக்கே சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதில் நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆல்சோ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் நடக்கும். அது என்ன கிளாஸ்னால் அப்ரிவேஷன்ஸ். ஸோ நிறையா அப்ரிவேஷன்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் அப்ரிவேஷன் இருக்கும். ஸோ அதை தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து எல்லா அப்ரிவேஷனும் கொண்டு வந்துடுவேன். ஸோ ENIACனா என்னென்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டர்கேட்டர் அண்டு கால்குலேட்டர், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் எது?
ENIAC தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஸோ EDVACங்கிறது ENIACோட சக்ஸஸர். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எலக்ட்ரானிக் டிஸ்க்ரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் வந்து இதோட சக்ஸஸர் தான் இது. பட் இது வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இவங்க டிஜிட்டல் ஃபார்மில் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ப்ரோக்ராமை வந்து ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒன்றும் இல்லை, ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராமுங்கிற கான்செப்டை ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து EDVAC. தென் ABC. ஸோ ஏபிசின்னு என்னென்னா ஆண்டனோஸ் ஆஃப் பெர்ரி கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஸோ அப்படிங்கும்போது ஏபிசி. தென் EDSAC. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். இந்த ரெண்டுக்குமே கம்ப்யூட்டர்னு வரும், இங்கே மட்டும் என்ன வரும்? கால்குலேட்டர்னு வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை கொண்டு வந்தாங்க. ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டியை கொண்டு வந்தது மெமரியை அதாவது மெமரியோட கம்ப்யூட்டர் வந்தது வந்து EDSAC தான். ஸோ அதாவது UNIVACங்கிறது யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு கமர்ஷியலி அவைலபிள் கம்ப்யூட்டர். கமர்ஷியலாக எல்லாத்துக்கும் அவைலபிளான கம்ப்யூட்டர் வந்து UNIVAC தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க? வேக்கம் டியூப்ஸ். ஸோ வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க. என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க? மிஷின் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட ஸ்பீட் என்னது? மில்லி செகண்ட்ஸ். என்ன ஸ்டோரேஜுக்கு என்ன இது யூஸ் பண்ணாங்க? மேக்னெட்டிக் ட்ரம்ஸ். ஓகேங்களா? அண்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன OS யூஸ் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து நம்ம ஆக்சுவலி நேற்று தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வீடியோ போட்டிருப்போம். அதில் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா பேட்ச் நம்ம கொடுக்குற எல்லா இதையுமே இன்புட்டையுமே பேட்சாக பிரித்து அதை ஃபங்க்ஷன் பண்ணும் ஒவ்வொரு பேட்சாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தாங்க ENIAC, UNIVAC, IBM 701, ஆல்சோ IBM 702, 650, EDSAC, EDVAC. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ டெக்னாலஜி வந்து வேக்கம் டியூப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க இதில் வந்து. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டிரான்சிஸ்டர். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஹை லெவல் லாங்குவேஜ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸ். இங்கே மேக்னெட்டிக் கோர் மெமரி. ஸோ மேக்னெட்டிக் கோர் மெமரிங்கிறத மெமரிக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? தென் இங்கே என்ன OS யூஸ் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். செகண்ட் ஜென்ரேஷனில் டைம் ஷேரிங் OS ஆர் மல்டி டாஸ்கிங் OS. இது ரெண்டுமே ஓகேங்களா? ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். IBM 1401, PDP-8, ஆல்சோ CDC 604, 1604 அண்ட் CDC 3600. ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷனோட எக்ஸாம்பிள். தேர்ட் ஜென்ரேஷன் இங்கே வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் என்னது? மேட் ஆஃப் சிலிக்கான் சிப்ஸ். சிலிக்கான் சிப். ஓகேங்களா? தென் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நானோ செகண்ட்ஸ். இங்கே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க? ஃபோட்டான் கோபால். ஓகேங்களா? ஃபோட்டான் கோபாலுங்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணாங்க. இங்கே என்ன OS யூஸ் பண்ணிக்காங்க? ரியல் டைம் சிஸ்டம் OS தான் யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IBM 360, அப்புறம் 760 சீரியஸு, BC 6500, NCR 395. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். அண்ட் இங்கே என்ன ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா இங்கேயுமே மேக்னெட்டிக் கோர் தான். பட் இங்கே வந்து மேக்னெட்டிக் கோரை வந்து செகண்டரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே மேக்னெட்டிக் கோர் தான், செகண்டரி ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, செகண்டரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுவாங்க இங்கே. தென் தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ LSIனா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இங்கே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பிக்கோ செகண்ட்ஸ். ஸ்பீடு என்னது?
பிக்கோ செகண்ட்ஸ். ஸ்டோரேஜுக்கு செமிகண்டக்டர் யூஸ் பண்ணாங்க. லாங்குவேஜ் என்னது? பாஸ்கல் ஏடிஏ. ஸோ லாங்குவேஜ் என்னது? பாஸ்கல் ஆர் ஏடிஏ. ஸோ இங்கே என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணாங்கன்னா டைம் ஷேரிங் தான். ஓகேங்களா? டைம் ஷேரிங் ஓஎஸ் தான் இங்கே யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் இன்டெல் 4004 Cray 1, தென் பிடிபி 11, தென் Cray X, MP, ஸ்டார் 1000 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். தென் ஃபோர்த்து ஜென்ரேஷன் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணால் SLSI. ஸோ ஃபுல் ஃபார்ம் என்னது? சாரி, ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் டெக்னாலஜி வந்து SLSI. ஃபுல் ஃபார்ம் என்னது? சூப்பர் லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஸோ இங்கே வந்து லார்ஜ் ஸ்கேல் யூனிட், இங்கே சூப்பர் லார்ஜ் ஸ்கேல் யூனிட். இங்கே ஸ்பீட் என்னது? ஃபெம்டோசெகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்பீட் வந்து ஃபெம்டோசெகண்ட்ஸ். இங்கே இதோட ஃபியூச்சர்ஸ் என்னது? இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் தான் முத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்டிக்கல் டிஸ்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆப்டிக்கல் டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆல்சோ இதில் வந்து வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நாலேஜ், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாலேஜ், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்டிக்கல் டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் சாலிட் ஸ்டேட் ட்ரைவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண ப்ராசஸர் பாருங்கள், இன்டெல் பென்டிஎம் 4. அதாவது ப்ராசஸர்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் தான். இன்டெல் பென்டிஎம், அதாவது இன்டெல் 4. அப்புறம் வந்து மேக்ஸிமம் இதில் ஏஐ, ரோபோட்டு, லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து 5th ஜென்ரேஷனில் வந்துடும். ஓகேங்களா? தென் நம்ம இதுவரை பார்த்தது 5 ஜென்ரேஷன் மட்டும் தான் படிச்சிருப்போம். பட் அதை தாண்டி காலம் மாறி போச்சு. 6th ஜென்ரேஷன் வந்துட்டு. ஓகேங்களா? 6th ஜென்ரேஷனில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங், நானோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏஆர் ஆகுமெண்ட் ரியாலிட்டி, விஆர் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, எம்ஆர் மிக்சட் ரியாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து 6th ஜென்ரேஷனில் வந்துட்டு. ஸோ அட்வான்ஸ்டு, இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு திங்ஸாக 6th ஜென்ரேஷன். தென் வந்து நம்ம நார்மலாக ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியன் கம்ப்யூட்டர் என்ன தெரியுமா? TIFARC, அதாவது டாட்டா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். ஸோ இதை பண்ணது டாட்டா கம்யூனிகேஷன் தான். ஸோ டாட்டா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் என்னென்னு பாருங்கள், CDC 6600. இதுதான் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு இந்தியன் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன பாருங்கள், பரம் 8000. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் சூப்பர் கம்ப்யூட்டர் என்னது? பரம் 8000. ஆல்சோ ஃபஸ்ட்டு இந்தியன் சூப்பர் கம்ப்யூட்டர் குளோபலி ரெகக்னைசேஷன் என்ன தெரியுமா? பரம் பத்மா. குளோபலி ரெகக்னைஸ் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியன் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன? பரம் பத்மா தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வைரஸ் க்ரீப்பர், ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ் ரீப்பர், ஃபஸ்ட்டு ப்ரௌசர் www ஆர் நெக்ஸஸ். ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு GUI ப்ரௌசர் வந்து மொசாயிக். தென் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு ARPANET. ஸோ ARPANET. ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின் என்னென்னா ஆர்ச்சி. ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு கேம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கேம் ஸ்பேஸ் வார். இதுதான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கேம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ரோ கம்ப்யூட்டர் வந்து MICRAL மிராக்கிள். தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன? ஃபோட்டான் தான். ஃபஸ்ட்டு ஏஐ லாங்குவேஜ் என்ன? லிஸ்ட்டு ப்ராசஸிங்.
லிஸ்ட்டு ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் யாருன்னா அடா லாவ்லாஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோ. ஓகேங்களா. தென் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கான்செப்ட் என்னென்னா இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் தான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கான்செப்ட். ஃபஸ்ட்டு என்கோடிங் சிஸ்டம் என்னென்னா ASCII. ஸோ ASCII தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்கோடிங் சிஸ்டம். ஓகேங்களா. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா. தென் ஸோ இது போய் இன்னும் சில டேட்டா இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. தென் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னா டெலிநெட். ஓகேங்களா. இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா VSNL. ஓகேங்களா. விதேஷ் சஞ்சாய் நிங்கம் லிமிடெட். அவங்க தான் வந்து இது வந்து யாருன்னா டாட்டா. ஸோ டாட்டா தான் பண்ணாங்க. ஸோ இதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணவங்க. ஓகேங்களா. தென் ஓகே, இது போதும் இப்போதைக்கு, இது போதும். ஓகேங்களா. ஆல்சோ ஃபஸ்ட்டு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Obzan 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏஐ லாங்குவேஜ் என்ன பாருங்கள், இல்லை லிஸ்ட் ப்ராசஸிங். ஸோ ஓகேங்களா. லிஸ்ட் ப்ராசஸிங், அது வந்து லிஸ்ட் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஓகே. தென் வந்து ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் ஆகும்போது அதில் வந்து பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி தான் ஓப்பன் ஆகும். அது பேர் என்ன? பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன இதாகும்னா ஃபஸ்ட்டு பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் தான். ஓகேங்களா. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அனலாக் டிஜிட்டல் ஹைப்ரிட்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் சைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் மெயின் ஃப்ரம் மினி மேக்ரோ பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லுவோம். இது இப்போ இன்னொன்று ஒரு டைப் இருக்குது, பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி. ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டியில் வந்து ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர், ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன் பாருங்கள், அனலாக் டிஜிட்டல் ஹைப்ரிட். ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், அனலாக்னால் வந்து நம்ம நீங்கள் ஸ்கூல் காலேஜில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து டிஜிட்டலாக இருக்காது, அனலாக் வாட்ச்லேயே அனலாக் வாட்ச் இருக்கும். ஓகேங்களா. டிஜிட்டல் வாட்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அனலாக் வந்து என்னென்னா திஸ் கம்ப்யூட்டர் கேரி அர்த்தமெட்டிக், நார்மலாக வந்து அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும், ப்ராசஸிங் பண்ண முடியும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடோமீட்டரு இந்த மாதிரி இதெல்லாம். இதுவே டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னால் இதில் வந்து பைனரி டிஜிட்ஸ் மூலிமா ஒர்க் பண்ணி டிஜிட்டல் என்ன சொல்கிறது, மேத்தமெட்டிக் கால்குலேஷனாக டிஜிட்டலாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ நார்மலாக டெஸ்க்டாப் பிசி. ஸோ அனலாக்னா அனலாக் சிஸ்டம் வரும், டிஜிட்டல்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஹைப்ரிட்னா ரெண்டுமே கலந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ECG. ஓகேங்களா. டயலிசிஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஹைப்ரிட் ரெண்டுமே இருக்கும். ஸோ அனலாக்ங்கிறது நார்மல், டிஜிட்டலுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற பிசி இதெல்லாம். தென் இன்னொன்று நான் சொன்னேன் பேஸ்ட் ஆன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஜென்ரல் பர்பஸ்னால் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் தோஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் விச் டு சால்வ் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பை சேஞ்சிங் தி ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து சால்வ் பண்ணும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீ எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அது வந்து டெடிகேட் சிங்கிள் ப்ராப்ளம் ஆர் சிங்கிள் ஒரு விஷயத்துக்காக மட்டும் அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக் ஏர்க்ராஃப்ட் லேண்டிங், ஸோ ஏடிஎம் மிஷின் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு இது மட்டும்தான் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. தென் இப்போ இந்த டைப்பை பார்ப்போம். பேஸ்ட் ஆன் சைஸ் இருக்குல்ல, அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ பேஸ்ட் ஆன் சைஸில் ஃபஸ்ட்டு மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. இது வந்து யாருக்காக டிசைன் பண்ணால் இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்காக தான். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹோம்ஸ், ஆஃபீஸஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா.
ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இந்த சொன்னேன், நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கு. ஸோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டருக்குள்ள தான் வரும். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்னால் என்னது? ஸ்மால் கம்ப்யூட்டர், லீஸ்ட் பவர்ஃபுல் தென் அதர் கம்ப்யூட்டர். இது வந்து மற்ற கம்ப்யூட்டரை விட பவர்ஃபுல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ சைனும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து போர்ட்டபிள், எங்கேனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர் கீழே தான் நீங்கள் வந்து உங்களுக்கு 2-3 டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் கீழே தான் வரும். ஸோ லேப்டாப்பு, ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் இது ஃபுல்லாமே வந்து மைக்ரோ கம்ப்யூட்டருக்குள்ள தான் வரும். ஏன்னா மைக்ரோ கம்ப்யூட்டரும் பர்சனல் கம்ப்யூட்டரும் ஒன்று தான். அது கீழே வர்றது தான் பர்சனல் கம்ப்யூட்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் கீழே வர்றது தான் பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பவர் வந்து மற்றதை விட கம்மியாக இருக்கும். அண்டு சைஸுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இந்த பற்றி சொன்னீங்களா? பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் டிசைன் ஃபார் பர்சனல் யூஸ். நம்ம பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணுறது தான் பர்சனல் கம்ப்யூட்டர். ஈஸி டு ஆப்ரேட், அஃபோர்டபுள், டெஸ்க்டாப், லேப்டாப். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் ஃபுல்லாக பர்சனல் கம்ப்யூட்டரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி கம்ப்யூட்டர்ஸ். மினி கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இதுவுமே சைஸ் வந்து சுமாராக இருக்கும், பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதை விட? மைக்ரோ கம்ப்யூட்டரை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ, நெக்ஸ்ட்டு மினி, நெக்ஸ்ட்டு மெயின் ஃப்ரேம். சூப்பர். அப்போனா ரேட்டு பார்த்தீங்க, இது ரேட்டு கம்மியாக இருக்கும், இது அதோட அதிகமாக இருக்கும், இது அதோட அதிகமாக இருக்கும், இப்படி இன்க்ரீஸாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், சைஸும் இன்க்ரீஸ் ஆகி சைஸ் வந்து சைஸை பற்றி நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம், பட் ரேட்டும் அதோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மினி கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் டு கேரி அவுட் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். மினி கம்ப்யூட்டர் வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக க்ரியேட் பண்ணுது. ஓகே. மைக்ரோ கம்ப்யூட்டருங்கிறது பர்சனல் யூஸ்க்காக நம்ம எங்களால் அஃபோர்ட் பண்ண எடுத்துகிட்டு போய்க்கலாம். மினி கம்ப்யூட்டருங்கிறது ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்குக்காக மட்டும் க்ரியேட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் கேடு. நீங்கள் லேபில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேடுங்கிறது தெரியும். தென் சர்வருக்குமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக க்ரியேட் பண்ணதான் மினி கம்ப்யூட்டர். ஸோ லேப்ஸு யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், PDP-1 இதான் வந்து ஃபஸ்ட்டு மினி கம்ப்யூட்டர். ஆல்சோ PDP-8மே மினி கம்ப்யூட்டர் தான். தென் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருங்கிறது வந்து வெரி லார்ஜ், மற்ற 2 கம்ப்யூட்டரை விட இது வெரி லார்ஜ், ஆல்சோ பவர்ஃபுல் சிஸ்டம். இதுதான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். தே கேன் சப்போர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அட் தி சேம் டைம். அவங்களால் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் யூசர்ஸ் கூட சேம் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஹார்ட் ஆஃப் எ நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? இது வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட்டுன்னு கூட சொல்லலாம் நீங்கள். சரி, அந்த நெட்வொர்க்கோட ஹார்ட்டுன்னு கூட சொல்லலாம். இங்கே எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பேங்க்ஸில், ரயில்வேஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸில், லார்ஜ் ஆர்கனைசேஷன்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. உங்களை இது ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா நம்ம இப்போ நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய சர்வர் ரூமுக்குள்ளே போகும்போது பெரிய பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான். பெரிய பெரிய இந்த இது மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கும், பெரிய பெரிய பீரோல் மாதிரி பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதுதான் இது சொல்கிறேன். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் இது வந்து சர்வர் மாதிரி பின்னாடி பேக்கெண்டில் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். லாஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது ஃபாஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ். இருக்கிறே வந்து ஃபாஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் தான். தே கேன் பெர்ஃபார்ம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன் பெர் செகண்ட். பாருங்கள், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷனை பெர் செகண்ட்ஸில் வந்து அதால் சால்வ் பண்ண முடியும். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க? வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸ்பேஸ் ரிசர்ச்சில், நியூக்ளியர் ரிசர்ச்சில், சயின்டிஃபிக் சிமுலேஷன்ஸில். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு இடத்துலலாம் சூப்பர் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள இதோட ஸ்பீடை எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா ஃப்ளாப். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன் பெர் செகண்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன் பெர் செகண்ட். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை எதில் மெஷர் பண்ணுறாங்க? ஃப்ளாப்ஸ். ஓகேங்களா? ஓகே. தென் ஸோ இதுதான் வந்து டுடே கிளாஸுடைய ஓவரால் இது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. மற்றபடி எல்லாம் முடிஞ்சு. தேங்க்யூ.